Welcome back to our channel Aji.com. Hi, hello, welcome to Aji.com. நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பயன்படுத்தி லஞ்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்ணிக்க போகிறேன். பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை பற்றி பார்க்கலாம். எங்கள் ஊரில் பொதுவாக எல்லாருடைய வீட்லேயும் முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தை காட்டுறேன். பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. இந்த மரத்தில் உள்ள முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை முட்டை பொரியல் இன்றைக்கி பண்ண போகிறேன். பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம். நாம் இப்போது முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு போகலாம். முருங்கை இலையை எடுத்து நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன். அதனோட பூ மொட்டு எல்லாமே பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு எக் எடுத்துக்கணும். அப்புறம் என்னென்ன மசாலாக்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் துருவிய தேங்காய், சிறிய சைஸ் வெங்காயம், மசாலாக்கள் கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். ஓகே, குக் பண்ணலாம் வாங்க. கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் சேர்த்தாச்சு. கடுகும் போட்டாச்சு. கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கறி லீஃப் போடுறேன். அப்புறமா 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன். உளுந்தம்பருப்பு செவந்துடுச்சு. அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். அப்புறம் நான் 2 க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சில்லி போடலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்க்குறேன். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். முருங்கை இலையோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அப்புறமா முருங்கைக்கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும். இப்போது கீரை வகைகள் வேக வைக்கும்போது நாம் மூடி போடக்கூடாது, அப்படியே வேக விடணும். இப்போ பாருங்கள், முருங்கை இலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு இப்போது இதில் சேர்க்கணும். பொரியலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ லைட்டாக கிளறிக்கலாம். எக்கு ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், முருங்கை இலையோட எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா 2 டீஸ்பூன் துருவிய தேங்காய் ஆட் பண்ணோம். தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்முடைய முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாரம் ஒரு முறை இது மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க இந்த பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. இந்த பொரியலில் நம்ம எக்கு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.